அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க. அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மாதம் 3000 ரூபாய் வந்து மகளிர் உரிமைத்தொகை வழங்குவதற்கு அறிவுறுத்துவோம். அதே மாதிரி வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கணும்னு சொல்லி மானியம் தர்ற மாதிரி அறிவுறுத்துவோம் சொல்லி யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கையும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையும் ஒரே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சிகள் தேர்தலை முன்னிட்டு அவரவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் தான் தேர்தல் அறிக்கை வைக்கும். அதை நடைமுறைப்படுத்துவதை எவரவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். ராமநாத தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தேன். ராமநாதபுரம் தொகுதி ராஜா சேதிவண்ணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாதர் மக்கள் என்பதை எண்ணித்தான் அந்த தொழில் நான் இருக்கின்றேன். அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடந்த மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இது நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அவங்ககிட்ட தான் கேட்கணும். உங்களுடைய விஸ்வரூபம் என்பது யாருக்கு எதிராக? திமுக இப்போ எடப்பாடிக்கு எதிராக? அநீதிக்கும் நீதிக்கு புறம்பாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக என்னுடைய விஸ்வரூபம் நான் எடுப்பேன். சார், நீங்கள் வந்து அதிமுக கட்சி சின்னத்தி ரெட்ரைவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை நிறைய பேர் முன்னாடி வந்திருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியும்? நேற்று அதற்குரிய விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இல்ல வரலாறு தீர்ப்புல பின்னாடி இருக்கு. எப்படிலாம் பாக்குறீங்க? வருகின்ற தீர்ப்பு டெல்லி முதல்வர் கைது பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இந்த மாசத்துல 2 முதல்வர் கைது பண்ணிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.